So hello guys, ஒரு நல்ல ஒரு டூரிங் பைக் இருக்கு இல்ல நார்மலாவே ஒரு பைக் நான் வச்சிருக்கேன் நல்ல கண்டிஷன்ல இருக்கு நான் அதுல டூரிங் போறேன்னு ஆசைப்படுறேன் பட் எனக்கு அந்த டூரிங் போறதுக்கு என்னென்ன சேஃப்டி எக்யூப்மென்ட் சேஃப்டி கியர்ஸ் எப்படி சூஸ் பண்றதுன்னு ஒரு ஐடியா இல்ல ப்ரோன்னு யோசிக்கிறீங்களா எஸ் உங்களுக்கான வீடியோ தான் இது சோ திஸ் இஸ் ஜியா ஃப்ரம் மோட்டோவேர் சோ வாங்க வீடியோல போய் என்னென்ன சேஃப்டி எக்யூப்மென்ட்ஸ் என்னென்ன மாதிரி சூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் So guys, இப்போ நம்ம ஜெனரல் ஒரு பைக்னு எடுத்துட்டாலே இனிஷியல் சேஃப்டி பாத்தீங்கன்னா ஒரு ஹெல்மெட் தான். சோ இந்த ஹெல்மெட்ல ஒரு டிஃபரண்ட் டைப்ஸ் இருக்கு. என்னென்னு பாத்தீங்கன்னா ஆஃப் ரோட் இருக்கு, ஓபன் ஃபேஸ் இருக்கு, மாடுலர் டைப் இருக்கு, ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட். சோ இந்த மாதிரி ஒரு 6 டிஃபரண்ட் டைப் இருக்கு. சோ இப்போ நம்ம ஓபன் ஃபேஸ் ஹெல்மெட்ல இருந்து பார்க்கலாம். இப்போ ஓபன் ஃபேஸ் ஹெல்மெட் ஜெனரலா ஒரு பைக் பர்ச்சேஸ் பண்ணும்போதே நார்மலா ஓபன் ஃபேஸ் ஹெல்மெட் உங்களுக்கு கொடுப்பாங்க. சோ அந்த ஓபன் ஃபேஸ் ஹெல்மெட் பாத்தீங்கன்னா சிட்டி யூஸ் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். சிட்டி யூஸ்ங்கும்போது ஒரு சின்ன ஷார்ட் கம்யூட்டுக்கு நீங்க நல்லா யூஸ் பண்ணலாம். பிகாஸ் நான் இது எதுக்கு டூரிங் பர்பஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன்னா சின் ப்ரொடெக்ஷன் சுத்தமா கிடையாது பட் ஹெல்மெட் பொறுத்த வரைக்கும் சின் ப்ரொடெக்ஷன் டிஃபால்ட் இருந்தா நம்மளுக்கு 100% சேஃபா இருக்கும் சோ சின் ப்ரொடெக்ஷனோட ஹெல்மெட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு சின் ப்ரொடெக்ஷன் ஹெல்மெட்ஸ் வரும் உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் ஹெவியாவே இருக்கும் இது டுவெல் வைசர் வச்சு எடுத்தீங்கன்னா நார்மல் நீங்க டே டைம்ல ரைட் பண்றதுக்கு ஒரு டிராபிக் மோட்ல ரைட் பண்றதுக்கும் நீங்க சன் வைசர் போட்டுக்கலாம் இல்ல ஒரு நைட் டைம் டிரைவ் பண்றீங்களா நார்மலா சன் வைசர் ரிலீஸ் பண்ணிட்டு நீங்க ஃபுல் வைசர் போட்டுக்கலாம் இது ஆன்டி ஃபாக்ஸோட ஹெல்மெட் பிலோ 5000ல உங்களுக்கு நிறைய ரேஞ்ச் ஆஃப் மாடல்ஸ் அண்ட் நிறைய பிராண்ட் இருக்கு உங்களுக்கு சோ அதுல இப்ப நெக்ஸ்ட் டைப் மாடுலர் பாக்குறீங்கன்னா மாடுலர்னா இந்த மாதிரி ஓபன் டைப் தான் சோ இது ஒரு ஃபுல் ஃபேஸாவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓபன் ஃபேஸாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இதுலயும் டுவெல் வைசர் வித் ஆன்டி ஃபாக் எல்லாமே இருக்கு உங்களுக்கு வித் சன் வைசர்ஸ் சோ எல்லா ஸ்பெக்குமே இதுலயே உங்களுக்கு கவர் ஆயிரும் இந்த மாதிரி ஹெல்மெட்ஸ் எல்லாமே டாட் இசி ஐஎஸ்ஐ எல்லாமே சர்டிஃபைடோட வரும் உங்களுக்கு ஹெல்மெட்டோட வெயிட் பொதுவாகவே உங்களுக்கு ஒரு 1600 1400 கிராம்ஸ்ல தான் இருக்கும் above 1400 பட் நீங்க அதை டூரிங்க்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க ஸோ நெக் பெயின் ஃபீல் பண்ண மாட்டீங்க பட் அதுவே நீங்க டெய்லி சிட்டி கம்யூட்டுக்கும் போட ஆரம்பிச்சீங்கன்னா சில பேருக்கு லைக் ஒரு 50% நெக் பெயின் வர ஆரம்பிக்கும் உங்களுக்கு இதே ஆஃப் ரோடு ஹெல்மெட்ஸ் பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஆஃப் ரோடு ஹெல்மெட்ஸ் இருக்கு ஆஃப் ரோடு ஹெல்மெட்ஸ் நம்ம பர்பஸ் இப்போ நம்ம என்ன பர்பஸ் பண்ணுங்க ஒரு அட்வென்ச்சர் பைக்ஸ் வச்சிருக்கீங்களா ஆஃப் ரோடு பண்ணுவீங்களா அந்த மாதிரி கண்டிஷனுக்கு ஆஃப் ரோடு ஹெல்மெட் எடுத்துக்கலாம் இதே ஹெல்மெட்டை நீங்க டூரிங்கும் யூஸ் பண்ணிடலாம் எப்படின்னா இந்த பீக்ஸ் எல்லாமே ரிமூவபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த போல்ட் ரிலீஸ் பண்ணிட்டு நம்ம இந்த பீக்ஸை செப்பரேட் பண்ணி எடுத்துட்டு இதே மாதிரி ஹெல்மெட் மாதிரியே வந்துடும் உங்களுக்கு அவுட்டர் ஃபினிஷிங் ஸோ ஏரோடைனாமிக்ஸ்க்கு நல்லா இருக்கும் பட் இதே கண்டிஷன்ல நீங்க ஆஃப் ரோடு ஹெல்மெட்டே நார்மல் டூரிங் ஏரோடைனாமிக்ஸ்ல போகும்போது உங்களுக்கு ஹெல்மெட் இப்படி அப்லிஃப்ட் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம இப்படி போட்டிருக்கோம்னா இப்படி உங்களுக்கு ஹெல்மெட் தூக்கும் ரொம்பவே டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கிறத விட சேஃப்டி கிடையாது ஸோ நம்ம சேஃப்டி பர்பஸ் பார்த்தீங்கன்னா பிரைமரி இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுத்துருவோம் ஸோ அந்த மாதிரி நம்ம ஹெல்மெட் சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸோ ரைடிங் ஹெல்மெட் இப்போ நம்ம சூஸ் பண்ணியாச்சு ஓகே ஒரு பெஸ்ட் ஹெல்மெட் நம்ம சூஸ் பண்ணிட்டோம் நான் டெய்லி யூஸ் பண்ணி கம்யூனிட்டி யூஸ் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் ரைடிங் ஜாக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ் இருக்கு லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சிட்டி யூஸ் இல்ல சிட்டி அண்ட் உங்களுக்கு டூரிங் இல்ல ஒன்லி ஃபார் டூரிங் அட்வென்ச்சர் டைப் ஃபுல்லி கொடோரா மெஷ் இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கு ஓகே இப்போ நான் இது சூஸ் பண்ணலாம் சிம்பிள் நான் என்னோட நீடு பாத்தீங்கன்னா நான் பேசிக் சவுத் இந்தியா மட்டும் டிராவல் பண்ண போறேன் நான் இப்போ வந்து மந்த்லி ஒன்ஸ் நான் என் ஊருக்கு மட்டும் போயிட்டு வருவேன் ப்ரோ சென்னையில ஒர்க் பண்றேன் இல்ல நான் ஒரு பெங்களூர்ல ஒர்க் பண்றேன் ஏதாவது ஒரு சிட்டில ஒர்க் பண்றேன் அங்கிருந்து என்னோட ஊர் வந்து ஒரு 500-400 கிலோமீட்டர்ஸ் நான் அதுக்கு மட்டும் போயிட்டு வருவேன்னா நீங்க பேசிக் ஜாக்கெட் வித் பிரீமியம் ப்ரொடெக்ஷன் எடுத்துக்கோங்க ஸோ ஷோல்டர் எல்போ லெவல் 2 நம்ம மோட்டோவேர்ல வந்து டிஃபால்ட் ஷோல்டர் எல்போ லெவல் 2 கொடுத்துருவோம் ஸ்பைன் அண்ட் செஸ்ட் ஆர்மர் வித் செஸ்ட் ஆர்மரோட ஜாக்கெட்ஸ் இப்போ வர ஆரம்பிக்குது நீங்க எந்த பிராண்ட் போனாலுமே செஸ்ட் ஆர்மர் இருக்கான்னு பார்த்து ப்ரொடெக்ஷன் பிரீமியமா பார்த்து எடுத்துக்கோங்க த மெயின் பாயிண்ட் என்னன்னா ஜாக்கெட் ஃபிட் பர்ஃபெக்டா இருக்கணும் இப்போ என்னோட ஷர்ட் இருக்குல்ல இந்த மாதிரி லூஸ் இருக்கக்கூடாது ஸோ ஜாக்கெட்டோட ஃபிட் வந்து பர்ஃபெக்டா இருக்கணும் இப்போ இது பாத்தீங்கன்னா எஸ் சைஸ் நம்மளுக்கு எம் சைஸ் மேட்ச் ஆகும் ஸோ எம் சைஸ் நம்ம மேட்ச் பண்ணலாம் ஸோ ஜாக்கெட்டோட ஃபிட் எப்படி இருக்கணும்னா உங்களுக்கு நான் ட்ரை பண்ணி காமிக்கிறேன் பாருங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஜாக்கெட் ஃபிட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த ஜாக்கெட் வந்து உங்களுக்கு லாங் ரைடுக்கும் சரி ஷார்ட் ரைடுக்கும் சரி பர்ஃபெக்டா இருக்கும் எதனால ஜாக்கெட் ஃபிட்டை பத்தி இவ்வளோ நான் எக்ஸ்பிரஸ் பண்ணி பேசுனேன்னா ஸோ ரைடு போகும்போது ஜாக்கெட் வந்து ஃபிட்டா இருந்தா மட்டும்தான் பர்ஃபெக்டா இருக்கும் இப்போ இது பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஸோ இந்த லெவல் ஆஃப் ஃபிட்னஸ் இருக்கணும் பிளஸ் ரைடு பைக் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வெல்க்ரோஸ் லாக் பண்ணிடுங்க இதெல்லாம் மேண்டேட்ரி லைக் எப்படி ஹெல்மெட் போட்டு ஹெல்மெட்டை கிளிப் லாக் பண்றோமோ அதே மாதிரி பைக் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த இதெல்லாம் நீங்க லாக் பண்ணணும் பிளஸ் இந்த டபுள் சைடு பேக் சைடு வெல்க்ரோ இருக்கும் பைக்ல உட்காந்துட்டு இந்த டபுள் வெல்க்ரோவையும் லாக் பண்ணிடும் ஸோ இந்த ஃபிட்ல இருக்கணும் ஜாக்கெட் இந்த ஃபிட் இருந்தாதான் ரன்னிங்ல ஏர் பாத்தீங்கன்னா இன்டேக் ஆகி எக்ஸாஸ்ட் ஆகும்போது உங்களுக்கு ஜாக்கெட் பஃப்னஸ் கிரியேட் பண்ணாது பர்ஃபெக்ட் ஃபிட்ல இருக்கும் உங்களுக்கு
ஸோ இந்த ஃபிட்ல ஒரு ஜாக்கெட் சூஸ் பண்ணிக்கோங்க. ஜாக்கெட்ல நிறைய மாடல்ஸ் நான் சொன்ன மாதிரியே இருக்கு. வித் இன்டர்னல் ரெயின் லைனர், டிட்டாச்சபிள் டைப், இல்லை எக்ஸ்டர்னல் ரெயின் லைனர். இப்போ நம்ம ஊர் கிளைமேட்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சதர்ன் இந்தியாவுக்கு நம்ம இன்டர்னல் டிட்டாச்சபிள் ரெயின் அண்ட் தெர்மலே போகலாம் ப்ரோ. ஏன் இன்டர்னல் டிட்டாச்சபிள் ரெயின் அண்ட் தெர்மல் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? இப்போ மழை பெய்யுதா இல்லை லைனரோட போட்டுக்கலாம். இப்போ நார்மல் சம்மர் டேஸ்க்கு பார்த்தீங்கன்னா லைனரை ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ லைனர் ரிமூவ் பண்ணோன்னா இட்ஸ் நார்மல் மெஷ் ஜாக்கெட் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மெஷ் ஜாக்கெட்டோட நம்ம டிஃபால்ட்டாக நல்லாவே ரைட் பண்ணலாம். ஏர் வென்டிலேஷன் ரொம்பவே ப்ரீமியமாக இருக்கும். அதே இப்போ ஒரு தெர்மலோட போகணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் லடாக், நார்த் ஈஸ்ட் அந்த மாதிரி போறீங்களா, ஒரு தெர்மல் ஜாக்கெட்ஸோட நீங்கள் போகலாம். தெர்மல் ஜாக்கெட்ஸ் இருக்கு. ப்ளஸ் வந்து ரிஃப்ளெக்டர்ஸ். எப்பயுமே ஒரு ஜாக்கெட் சூஸ் பண்ணும்போது அந்த ஜாக்கெட்ல ரிஃப்ளெக்டர் ப்ரீமியமா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ரிஃப்ளெக்டர்ஸ் வந்து எப்போ ஒரு ரிஃப்ளெக்டர்ஸோட மெயின் ரோல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஹைவேல போறீங்க, நைட் ரைடு போறீங்க, நைட் ரைடுக்கு மட்டும்தான் கிடையாது, ஒரு ஃபாகி ரீஜன்ஸ்லையும் போறீங்க, அங்கே எல்லாமே ஹைபீம் போட்டு தான் டிஃபால்ட்டாக நம்ம ஓட்டுவோம். ஸோ ஹைபீம் போட்டு ஓட்டும் போது இந்த ரிஃப்ளெக்டர்ஸ்ல உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் அடிக்கும் போது ஓகே அங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, ஏதோ ஒன்று இருக்கு அந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பின்னாடி வர வெஹிக்கல்ஸ் வந்து ஸ்லோ டவுன் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால உங்க ஜாக்கெட்டோ உங்க பேண்ட்டோ ரிஃப்ளெக்டர்ஸ் ப்ரீமியமா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ரெயின் லைனர்ஸ் பண்ணல, இதை பத்தி நம்ம ஒரு டீடைல் செப்பரேட் வீடியோ பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரைடிங் ஜாக்கெட் வந்து நான் சூஸ் பண்ணேன். ஷோல்டர் எல்போ லெவல் 2, ஸ்பைன் அண்ட் செஸ்ட் டிஃபால்ட்டாகவும் நீங்க எடுக்கலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜாக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா கூல் ப்ரோ பிளஸ் ஷோல்டர் எல்போ லெவல் 2, ஸ்பைன் அண்ட் செஸ்ட் லெவல் 1 வரும். இதே ஜாக்கெட்ல ஸ்பைன் அண்ட் செஸ்ட் லெவல் 2 பண்ணீங்கன்னா அடிஷனல் 2500. ஸோ உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் லெவல் 2 வந்துடும். இல்லை ஃபியூச்சர்ல கூட நீங்க அப்கிரேட் பண்ணிக்கலாம். இப்போ ஓகே நான் ஜாக்கெட்டும் ஒன்று சூஸ் பண்ணிட்டேன் ப்ரோ. நெக்ஸ்ட் வந்து ரைடிங் பேண்டா நீ கார்டா. ஸோ இந்த ரெண்டு கொஸ்டின் வந்து நிறைய பேத்துக்கு இருக்கு. நான் அந்த அளவுக்கு ரைடு போக மாட்டேன். நான் போனா 3 monthsக்கு ஒன்ஸ் ஒரு லாங் ரைடு போவேன். ஒரு 1000-1500 கிலோமீட்டர்ஸ் லாங் ரைடு போவேன். ஸோ அந்த பட்சத்தில் வந்து நான் நீ கார்டே போய்க்கிறேன், எனக்கு பேண்ட் வேணாம், அந்த கான்செப்ட் கிடையாது. சிம்பிளா யோசிச்சுக்கோங்க. ஜாக்கெட் வந்து எப்படி ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டோ அதே மாதிரி தான் பேண்ட்டும் ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். பேண்ட் எதுக்காக ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்றேன்னா, இப்போ பேண்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரைடிங் பேண்ட் வந்து நீ டிஃபால்ட் லெவல் 2ல வரும். உங்களுக்கு நீ டிஃபால்ட் லெவல் 2னா இங்க ஆரம்பிச்சு ஷின் ப்ரொடெக்ஷன் இவ்வளோ தூரம் வரும். அதாவது பேடிங் இங்க இருந்து இவ்வளோ தூரம் வரும். நம்ம மோட்டோவர் பேண்ட்ல வித் ஷின் ப்ரொடெக்ஷனோட தான் பண்றோம். பிளஸ் ஹிப்பு கூட உங்களுக்கு லெவல் 1. ஹிப்புங்கும் போது பின்னாடி வருமானோ சைடு. ஸோ இங்க டு இங்க ஃபுல் கவர் ஆயிடும் உங்களுக்கு. ஸோ ஹிப் ப்ரொடெக்ஷன் வித் நீ ஃபுல் ப்ரொடெக்ஷன். பேண்ட் வந்து மெட்டீரியல் வந்து நல்லா ஹெவியா கொடுத்துருப்போம். அண்ட் நீயோட டிஃபால்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 1000D மெட்டீரியல்ல மட்டும்தான் கொடுப்போம். ஸோ ஜாக்கெட்டும் நம்ம வந்து 600D, மெஷ் 1000D அந்த மாதிரி தான் ப்ரொவைட் பண்றோம். அதே மாதிரி பேண்ட்டும் மெஷ் 1000D, கார்டரா 800D, இந்த இடத்துல நீ கார்டரா மட்டும் 1000Dல கொடுக்குறோம் உங்களுக்கு. இப்போ நீங்க 3 months ஒன்ஸ் நான் ஒரு லாங் ரைடு போறேன்னா பேண்ட்ல ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இப்போ நீ கார்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3900, 4000க்கு நீ கார்டு இருக்கு. நம்ம கிட்டே நீ 3900 நீ கார்டு இருக்கு. 3900 பேண்ட் ரீசன்ட் லான்ச்ல இருந்து இதோட ரிவ்யூவும் சரி மூவ்மெண்ட்டும் சரி நல்லாவே ஃபாஸ்டா இருக்கு. பட் நீங்க ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஓகே ஒரு லாங் ரைடுக்கு நான் பேண்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். இல்லை ப்ரோ நான் போறது ஒரே ஒரு ரைடு, இந்த ஒரு ரைடுக்கு அப்புறம் நான் போவேனா இல்லை எனக்கு மைண்ட் இருக்காது, நான் அப்போதைக்கு பார்த்துக்கிறோம் ப்ரோ அப்படின்னா நீ கார்டு போகலாம். நீ கார்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 1500ல இருக்கு. வாங்க நீ கார்டு செக்ஷன் பார்க்கலாம். நீ கார்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து நம்மள்ட்ட 1500ல இருந்து இருக்கு. 1500 நீ ஃபுல் கவரேஜோட வரும் உங்களுக்கு விஷன் ப்ரொடெக்ஷன். நீல வந்து 2 டைப், ஒன்று பயோனிக், இன்னொன்று நான் பயோனிக். பயோனிக்னா என்னன்னா மூவபிள், இது உங்களுக்கு மூவ் ஆகும் லைக் நம்ம நார்மல் லெக் ஃபோல்டிங் மாதிரி. ஸோ இந்த மாதிரி நம்ம இருக்கும்போது நார்மல் லெக் ஃபோல்ட் ஆகும்போது இது வந்து ஸ்லைட் டவுன் ஆகாது. அதுதான் பயோனிக்கோட ஃபங்க்ஷன். நான் பயோனிக் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்டிஃப்ல வரும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரே ஸ்டிஃப்ல வரும். ஸோ ஃபோல்டிங் இருக்காது, இந்த மூவ்மெண்ட் இருக்காது. ஸோ நீங்கள் ஒரு 10 meters வாக் பண்ணாலும் ஸ்லைட் டவுன் ஆயிடும். ஸோ இப்போ நீங்கள் இங்கே போட்டிருக்கீங்க, வாக் பண்ண ஸ்லைட் டவுன் ஆயிடும். ஸோ ஒவ்வொரு வாட்டி நீங்கள் என்ன பண்ணணும், அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ இது ஒரு சில பேர் இது ஒரு ப்ராப்ளமாக ஃபீல் பண்ணுவாங்க. என்ன ப்ரோ நீங்க ஒரு 1500 கொடுத்து வாங்கியிருக்கேன், ஸ்லைட் டவுன் ஆகிட்டே இருக்குன்னா அதுதான் நான் பயோனிக். பயோனிக்ல நான் ப்ரீமியம் ஒன்று சொன்னேன் 3900. எஸ், இது பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் எடிஷன் ஆஃப் பயோனிக் நீ கார்டு. இது வந்து ஃபிளெக்சிபிள் அண்ட் ஃபோல்டிங்காக இருக்கும். இந்த நீ கார்டு போட்டிருக்கோன்னே உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்காது, அந்த அளவுக்கு கம்ஃபர்ட் இருக்கும். இதே ரேஞ்சில் நம்ம பேண்ட்டும் இருக்கிறனால நீங்கள் ரெண்டுமே ட்ரையல் பார்க்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்ட் இருக்கோ அந்த இது சூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் ஜாக்கெட்டு பேண்ட்டு நீ கார்டு ரெண்டு சூஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வேற ஏதாவது எனக்கு மேண்டேட்ரியா, கம்பல்சரி மேண்டேட்ரி கிளவுஸ். ரைடிங் கிளவுஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து நார்மலாக கிளவுஸ் எப்படி யோசிக்கிறோன்னா, ஓகே ஒரு கிளவுஸ் இருக்கு நான் அதே போட்டு ஓட்டிக்கிறேன். அந்த கிளவுஸ் எவ்வளோக்கு ப்ரோ வாங்குனீங்க? நார்மலாக இருக்கு ப்ரோ, சிட்டி டூரிங்க்கு வாங்கினேன். நார்மல் ஒரு டெக்ஸ்டைல் கிளவுஸ் இருக்கு. கிளவுஸஸ் வந்து சூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஃபீல் பண்ணி போடும்.
க்ளவுஸ் போடுறீங்களா, எப்படி ஹெல்மெட் போட்டு பார்த்து ஒரு 5 to 10 minutes வெயிட் பண்றீங்களோ அதே மாதிரி க்ளவுஸ் போடுங்க. க்ளவுஸ் போட்டுட்டு சும்மா ஏதாவது ராட் அங்கே ஸ்டோர்ல இருந்து நீங்க எங்க வாங்குறீங்களோ அந்த ஸ்டோர்ல ராட் ஏதாவது இருக்கா, ராடை ஃபோல்டு பண்ணி பாருங்க. நார்மலா அப்படி ஃபிளெக்சிபிள் ஃபோல்ட் பண்ணும்போது நக்கல் ஏரியா கிட்ட பெயின் இருக்கக்கூடாது. அதே மாதிரி இன்னொரு மெயின் விஷயம் என்னன்னா பாம் ஸ்லைடர்ஸ். எல்லா க்ளவுஸ்லயுமே பாம் ஸ்லைடர்ஸ் வரும். ஸோ இந்த பாம் ஸ்லைடர்ஸ் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல பிளேஸ் ஆயிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பிளேஸ் ஆயிருக்குன்னா அது வந்து சைஸ் மிஸ்மேட்ச். உங்களுக்கு நீங்க நெக்ஸ்ட் சைஸ் போய் ஆகணும். இந்த இடத்துல பிளேஸ் ஆயிருக்கு பட் எனக்கு கரெக்டாக தான் இருக்கும்னு சொல்றாங்கன்னா, ஏன் இது கரெக்டாக இருக்காதுன்னு சொல்றேன்னா, த்ராட்டில் ஹோல்ட் பண்ணுவீங்க. த்ராட்டில் ஹோல்ட் பண்ணும்போது இந்த பாம் வந்து இங்க இருக்கணும். அதே நீங்க இங்கே உட்காந்து வச்சுக்கோங்க, த்ராட்டில் மேலே போய் இந்த ஸ்லைடர் உட்காரும். ஸோ நீங்க ஆக்சிலரேஷனும் சரி கிளச் அண்ட் பிரேக்கும் சரி மிஸ்மேட்ச் ஆகும். உங்களுக்கு அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுள் இருக்காது. அதே மோட்டாரோட எல்லா க்ளவுஸுமே உங்களுக்கு இங்கே தான் பாம் ஸ்லைடர்ஸ் வரும். ஸோ நீங்கள் எந்த பிராண்டை ட்ரை பண்ணாலும் சரி க்ளவுஸ் வந்து போட்டு பாருங்க, நார்மலாக ஃபோல்டு பண்ணி பாருங்க, நக்கல் ஏரியா பெயின் இல்லை, கம்ஃபர்ட் கரெக்டாக இருக்கு, பர்ஃபெக்டாக போகலாம். இன்னொரு மெயின் டிஃப்ரென்ஸ் லெதர் க்ளவுஸ்க்கும் டெக்ஸ்டைல் க்ளவுஸ்க்கும். டெக்ஸ்டைல் க்ளவுஸ் நீங்கள் போடும்போது எந்த ஃபிட் இருக்கோ நீங்கள் எவ்வளோ நான் யூஸ் பண்ணாலும் அதே ஃபிட்டு தான் இருக்கும் உங்களுக்கு. பட் லெதர் க்ளவுஸ் நீங்கள் இன்னைக்கு என்ன ஃபிட்டில் போடுறீங்களோ யூஸ் பண்ண இந்த லெதர் வந்து பிரேக் அவுட் ஆகும். பிரேக் அவுட் ஆகும்போது உங்க கை ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகும். எக்ஸ்பேண்ட் ஆகும்போது உங்களுக்கு கம்ஃபர்ட் இன்னும் ப்ரீமியமா இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம மோட்டோவேர்ல சரி லெதர் க்ளவுஸ், எந்த லெதர் க்ளவுஸ் நீங்க போனாலுமே ஒரு ரைடிங் போற ஒரு 1 day பிஃபோர் வந்து க்ளவ் வாங்கி நான் டைரக்டா ரைடு போட்டேன் எனக்கு கம்ஃபர்ட்டே இல்லை ப்ரோ அப்படிங்கிறது கிடையாது. ரைடு போறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1 week முன்னாடி வந்து க்ளவ் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. க்ளவ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அந்த 1 week வந்து நீங்க நார்மலா சிட்டிக்குள்ள போட்டு ட்ரை பண்ணுங்க. சிட்டிக்குள்ள போட்டு ட்ரை பண்ணாதான் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிலரேஷன் எவ்வளவு கொடுக்குறீங்கன்னு தெரியும், பிரேக்கு கிளச் எவ்வளோ அப்ளை பண்ணுறீங்கன்னு தெரியும். ஸோ இது எல்லாமே அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் கிடைக்கும். அந்த ஃபீல் கிடைச்சாதான் நம்ம ரைடில் வந்து என்ஜாய் பண்ண முடியும். ஸோ இப்போ க்ளவுஸ் வந்து நார்மல் செக்மெண்ட் போகலாமா, ப்ரீமியம் செக்மெண்ட் போகலாமா? இப்போ நான் ஃபர்ஸ்ட் காமிச்சது வந்து இந்த பேசிக் எடிஷன் ஃபார் டூரிங் வாய்ஸ் க்ளவுஸ் காமிச்சேன். இதுலேயே உங்களுக்கு செமி கான்லெட் இருக்கு, ஃபுல் கான்லெட் இருக்கு. இப்போ செமி கான்லெட் ஃபுல் கான்லெட் என்னென்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் காமிச்ச வாய்ஸ் க்ளவுஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாப் ஃபுல்லி மெஷ் வரும். டாப் ஃபுல்லி மெஷ் இருக்கிறதுனால ஏர் வென்டிலேஷன் ப்ரீமியமா இருக்கும். சிட்டிக்குள்ள ஓட்டும் போது ஹைவேல போனா இன்னும் ப்ரீமியமாவே இருக்கும். இது இப்போ நான் வேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் செமி கான்லெட் க்ளவுஸ். செமி கான்லெட் க்ளவுஸ் என்னன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லெதர். இப்போ இது பார்த்தாலே உங்களுக்கு ஃபுல்லாவே தெரியும், ஃபுல் ப்ரொடெக்டடா இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த ஃபுல் ப்ரொடெக்ஷன் ஃபுல்லி லெதர் இருக்கும்போது உங்களுக்கு கம்ஃபர்ட் வைஸ் ப்ரீமியமா இருக்கும். பிளஸ் சைட்ல வந்து ரிஸ்க் கார்டு வந்துடும். ஸோ ரிஸ்க் கார்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் இங்கே பிளேஸ்மெண்ட் வந்துடும் சைடில். ஸோ இந்த ரிஸ்க் கார்டோட ப்ரொடெக்ஷன் ரிஸ்ட்டை வந்து ஃபுல் ப்ரொடெக்ஷன் பண்ணும். ஸோ கைஸ் இப்போ இதுலேயே நம்ம ஒரு ஃபுல் கான்லெட் க்ளவ் போனோம்னா கீழே ட்ரிபிள் லேயர் வெல்க்ரோ வரும். அந்த ட்ரிபிள் லேயர் வெல்க்ரோ போடும்போது உங்களுக்கு கை ஃபுல் ப்ரொடெக்ஷன் இருக்கும். ஏன்னா டபுள் சைடு உங்களுக்கு ரிஸ்க் கார்டோட வரும். அண்ட் தென் போட்டிங்கன்னா ஒரு தாரோட எஃபெக்ட், லைக் தாரோட ஹேண்ட் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபுல் ப்ரொடெக்ஷன்ல இருக்கும் நம்ம கை. ஸோ ரைடிங் வந்து ரொம்பவே கம்ஃபர்ட்டா இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோவில் பார்த்தோம்னா நம்ம ஹெல்மெட், ஜாக்கெட், பேண்ட் ஆர் நீ கார்ட், க்ளவ் இது நாலுமே உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கோம். So next video la வந்து நம்ம other accessories like boots, luggage accessories, top box, saddle bag, tail bag, duffel bag என்னென்னலாம் இருக்கோ மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம கவர் பண்ணதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, ப்ரோ நான் இந்த மாதிரி பைக் யூஸ் பண்றேன், இதுல நம்ம லாங் டூரிங் போக முடியுமா, இதுல நான் ஜாக்கெட்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம், கிளவுஸஸ் எந்த மாதிரி வேரியன்ட் போலாம் அப்படின்னு உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் கீழே கமெண்ட்ல பிங் பண்ணுங்க. நாங்க டைரக்டா உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். இல்ல எங்களோட நம்பர்ஸ் கூட கீழே நாங்க கொடுக்குறோம். சோ அந்த நம்பர் கூட நீங்க டைரக்டா கால் பண்ணலாம். So see you in next video. Until and then, bye from Jia from Motover.